ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜியோ 4Gலேருந்து எப்படி ஜியோ 5Gக்கு சேஞ்ச் ஆகுறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டெக் தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜியோ 5Gயை யூஸ் பண்ண நிறைய பேர் பார்த்திங்கன்னா புதுசாக 5G சிம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. நீங்கள் வச்சுருக்க 4G சிம்லேயே பார்த்திங்கன்னா நீங்கள் ஜியோ 5Gயை யூஸ் பண்ண முடியும். 5Gக்குன்னு நீங்கள் புது சிம் வாங்க தேவையில்லை. உங்கள் பழைய ஜியோ சிம்லேயே பார்த்தீங்கன்னா 5G யூஸ் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 2 செக் பண்ணணும். ஒன்று பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் 5G அவைலபிள் இருக்கான்னு செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் 5Gக்கு சப்போர்ட் ஆகுமான்னு நீங்கள் செக் பண்ணணும். இந்த ரெண்டும் ஓகேனா நீங்கள் ஜியோ 5G அன்லிமிட்டட் டேட்டாவை பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டையும் நீங்கள் எப்படி செக் பண்ணணும்னா ஜியோவுடைய அஃபீஷியல் ஆப் மை ஜியோ ஆப்பில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் மை ஜியோன்னு சர்ச் பண்ணுங்கள். மை ஜியோன்னு சர்ச் பண்ணிங்கன்னா மை ஜியோ ஃபார் எவ்ரிதிங் ஜியோன்னு ஒரு ஆப் ஷோ ஆகும். அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே, ஆப் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுடைய ஜியோ நம்பரை வச்சு லாகின் பண்ணுங்கள். ஓகே, லாகின் பண்ணதுக்கப்புறம் மை ஜியோ ஆப்போடைய ஹோம் பேஜ் வந்துடும். இதில் லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தோன்னே மொபைல்னு போட்டு 5G போட்டிருக்கோம். அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா ஜியோ ட்ரூ 5Gன்னு ஷோ ஆகும். அதில் பாருங்கள் 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் 2வது ஆப்ஷனும் 3வது ஆப்ஷனை பாருங்கள். 2வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 5G கவரேஜ் செக்னு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் ஜியோ 5G அவைலபிளில் இருக்கா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு. 3வது ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், உங்கள் மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா 5Gக்கு சப்போர்ட் ஆகுது இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு. 2வது ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம தமிழ்நாடு செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்தெந்த சிட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா ஜியோ 5G அவைலபிள் இருக்குதுன்னு இங்கே ஷோ ஆகும். இதில் உங்கள் ஏரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதில் உங்கள் ஏரியா இருந்தால் தான் உங்களுக்கு 5G டவர் ரிசீவ் ஆகும். இதில் இல்லாத ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா 5G இப்போ தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. நீங்கள் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எப்போ வேணால் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா 5G அவைலபிள் இருக்குது. ஓகே, இதை செக் பண்ணதுக்கப்புறம் பேக் வாங்க. ஓகே, பேக் வந்துட்டு இப்போது உங்கள் மொபைல் 5Gக்கு சப்போர்ட் ஆகுது இல்லைன்னு செக் பண்ணணும். ஸோ 3வது ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல க்ரீன் கலர் டிக் வந்திருக்கா இப்போ என்னதில். அப்படி வந்துச்சுன்னா உங்கள் மொபைல் பார்த்தீங்கன்னா 5Gக்கு சப்போர்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், யுவர் டிவைஸ் இஸ் ஜியோ ட்ரூ 5G ரெடின்னு வந்திருக்கு. இந்த ஆப்பை உங்கள் மொபைல் இன்ஸ்டால் பண்ணிங்களாமே இந்த இடத்துல க்ரீன் கலரில் ஷோ ஆச்சுன்னா உங்கள் மொபைல் 5Gக்கு சப்போர்ட் ஆகுதுன்னு அர்த்தம். உங்கள் மொபைல் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது மொபைல் 5Gக்கு சப்போர்ட் ஆகுதா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மொபைலுடைய பிராண்டை செலக்ட் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் மாடல்னு இருக்கும். மொபைலுடைய மாடல் நம்பரை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு செக் காம்பேக்டபிலிட்டி கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் 5Gக்கு சப்போர்ட் ஆகுது இல்லையான்னு இங்கே ஷோ ஆகும். ஓகேவா கைஸ்? ஓகே, உங்கள் ஏரியாவில் 5G அவைலபிள் இருக்குது. உங்கள் மொபைலும் பார்த்தீங்கன்னா 5Gக்கு சப்போர்ட் ஆகுது. இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு சொல்கிற ஸ்டெப்லாம் பண்ணிங்கனாவே நீங்கள் 5G அன்லிமிட்டட் டேட்டா உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா உங்கள் மொபைலில் 5G செட்டிங்ஸை ஆன் பண்ணணும். அது எப்படின்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்ஒர்க்ஸ்னு இருக்குதுல்ல, அதுக்குள்ளே வாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு உங்கள் ஜியோ சிம் எந்த ஸ்லாட்டில் இருக்கோ அந்த ஸ்லாட்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் பாருங்கள் ப்ரிஃபேர்டு நெட்ஒர்க் டைப்புன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பாருங்கள் ப்ரிஃபேர்டு 5Gன்னு இருக்கும். ஒரு சில மொபைலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஒரு சில மொபைலில் பார்த்திங்கன்னா 5G/4G/3G அந்த மாதிரி இருக்கும். இதில் எந்த ரோவில் 5G இருக்கோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் அப்டேட்டில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில டைம் பார்த்தீங்கன்னா மொபைல் அப்டேட்டில் இல்லைனாலும் 5G ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் மொபைலை அப்டேட் பண்ணிக்கங்க. எப்படி அப்டேட் பண்ணுறதுனா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு எபவுட் ஃபோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கீழே பாருங்கள் செக் ஃபார் அப்டேட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்டேட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். டவுன்லோட் அப்டேட் கொடுத்து உங்கள் மொபைலை அப்டேட் பண்ணிக்கங்க. அப்டேட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலை ஒரு தடவை ரீஸ்டார்ட்டும் பண்ணிக்கங்க. ஓகே, 5G மொபைலும் வச்சுருக்கீங்க. 5G உங்கள் ஏரியாவிலையும் இருக்குது. 5G செட்டிங்ஸும் ஆன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மந்த்லி ரீசார்ஜ் இல்லைனா 2 மந்த் ரீசார்ஜ் அந்த மாதிரி பண்ணுவீங்கள்ல, அந்த ரீசார்ஜ் ₹239 இல்லை அதுக்கு மேலே இருக்க பேக்கை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும். ஏன்னா இப்போது ஜியோவில் பார்த்தீங்கன்னா ₹239 பேக்கு இல்லை அதுக்கு மேலே இருக்கிற பேக் ரீசார்ஜ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 5G அன்லிமிட்டட் டேட்டா பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இப்போ ஜியோவுடைய ரீசார்ஜ் பேக்ஸ் எல்லாம் காட்டுறேன் பாருங்கள்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூ. 239 பேக் இருக்குல்ல, இந்த பேக்குடைய டீட்டெயில்ஸ் போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கீழே எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸில் பாருங்கள், ட்ரூ 5Gன்னு போட்டிருக்கு. அன்லிமிட்டெட் ட்ரூ 5G டேட்டா ஃபார் எலிஜிபிள் சப்ஸ்கிரைபர்ஸ்னு போட்டிருக்கு. அதாவது யாராருக்கெல்லாம் 5G சப்போர்ட் ஆகுமோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கை ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 5G அன்லிமிட்டெட் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த பேக்கை ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ அந்த பேக்குடைய டீட்டெயில்ஸில் வந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸில் 5G அன்லிமிட்டெட் டேட்டா வந்து அவைலபிள் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு 5G அன்லிமிட்டெட் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். இதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரூ. 239 பேக்குக்கு கம்மியான பேக்கு, இப்போ இந்த ரூ. 199 பேக் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுற பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ 5G அன்லிமிட்டெட் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இல்லை. ஸோ நீங்கள் ரீசார்ஜ் வந்து 239 இல்லை அதுக்கு மேலே இருக்கிற பேக்கை ரீசார்ஜ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் 5G அன்லிமிட்டெட் டேட்டா வந்து யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ 5Gக்குன்னு எதுவும் ஆட் ஆன் பேக்லாம் இல்லை. அதாவது இப்போ நீங்கள் ரூ. 239 பேக்கு கம்மியான பேக் ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஆட் ஆன் பேக் இது போட்டு 5G யூஸ் பண்ணலாம், அப்படிலாம் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பேக் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு ரீசார்ஜ் பண்ணும்போது நீங்கள் ரூ. 239 பேக்கு இல்லை அதுக்கு மேலே இருக்க பேக் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5G வந்து ஒர்க் ஆகும். ஓகே நண்பா, இதெல்லாம் பண்ணிங்கனாவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜியோ 5G அன்லிமிட்டெட் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணலாம். ஒருவேளை இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமும் உங்கள் மொபைலில் நீங்கள் 5G அன்லிமிட்டெட் டேட்டா வந்து யூஸ் பண்ண முடியலைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜியோ கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் ஜியோ கஸ்டமர் கேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 198 இல்லைனா 199 இந்த 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் கால் பண்ணி நீங்கள் ஜியோ கஸ்டமர் கேரில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஆல்ரெடி நான் ஜியோ கஸ்டமர் கேரை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, 5G ரிலேட்டடாக நிறைய டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் என்னென்னு பார்ப்போமா? ஓகே, ஃபஸ்ட்டு இவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ இது ஒர்க்காக பேலன்ஸ் இருக்கணுமா? கண்டிப்பாக ப்ரோ, நீங்கள் ரூ. 239 பேக்கே இல்லை அதுக்கு மேலே இருக்கிற பேக்கை வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும். அந்த பேக் எவ்வளோ நாளைக்கு இருக்கோ அது வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜியோ 5G அன்லிமிட்டெட் டேட்டாவும் ஒர்க் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ ரொம்ப 5G நெட் யூஸ் பண்ணும்போது 4G ரீசார்ஜ் டேட்டாவும் காலி ஆகுமா? சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஆகும் ப்ரோ. அது எதனால் ஆகுதுன்னா உங்களுக்கு 5G டவர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரிசீவ் ஆகலைன்னா அந்த மாதிரி ஆகும். ஸோ 5G டவர் கனெக்டாக இருக்கா இல்லையான்னு நீங்கள் மேலே செக் பண்ணிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ 1GB நெட் பேக் பிளான் போட்டாலும் 5G நெட்வொர்க் வருமா? ப்ரோ நெட் பேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5G ஒர்க் ஆகாது, 4G டேட்டா மட்டும்தான் வரும். நீங்கள் 5G ஒர்க் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி பேக்கு, 2 மந்த் பேக்கு, 3 மந்த் பேக்கு அந்த மாதிரி ரீசார்ஜ் தான் பண்ணணும். அந்த ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதனுடைய டீட்டெயில்ஸில் போய் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸில் 5G அன்லிமிட்டெட் டேட்டா வந்து இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளான் எவ்வளோ போட்டிருக்கோமோ அந்த டேஸ் வரைக்கும் தான் 5G அன்லிமிட்டெட் டேட்டா ஃப்ரீயா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருக்க டேட் வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா 5G அன்லிமிட்டெட் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணேன், ஆனால் நெட்டில் 4G தான் காட்டுது. அப்படி 4G தான் காட்டுச்சுன்னா ஒன்று உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5G டவர் ரிசீவ் ஆகாது, இல்லைனா உங்கள் மொபைல் 5Gக்கு சப்போர்ட் ஆகாது. ஒருவேளை நீங்கள் 5G சப்போர்ட் ஆகிற ஏரியாவிலே இருந்தாலும் உங்களுக்கு 5G டவர் ரிசீவ் ஆகணும். அதாவது இப்போ எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 5G டவர் கிடைக்காது. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டுக்கோ இல்லை ரோட்டுக்கோ போனேன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 5G டவர் கிடைக்கும். ஸோ நீங்கள் 5G சப்போர்ட் ஆகிற ஏரியாவில் இருந்தாலும் உங்களுக்கு 5G டவர் கனெக்ட் ஆனால் மட்டும்தான் 5G அன்லிமிட்டெட் டேட்டா வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும், இல்லைன்னா உங்களுக்கு 4G தான் ஒர்க் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4G மொபைலில் 5G நெட் யூஸ் பண்ணலாமா ப்ரோ? முடியாது ப்ரோ, 5G மொபைல்ஸில் மட்டும்தான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5G சப்போர்ட் ஆகும். இது இல்லாமல் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரீப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை கைஸ்.